Hello people, welcome back to the vlog. இன்னைக்கு என்னடா பண்ண போகிறோம்? சும்மா போய் கறி சோறு சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், கறி சோறு சாப்பிட போகிறோம். உங்கள் தெரிஞ்ச பையன் ஒருத்தர் மொட்டை போட்டிருக்கா பல்ல, மண்டை நல்லா பலபலான்னு இருக்கும். ஆமாம், போய் மண்டையெல்லாம் தேய்ச்சி பார்த்து அப்படியே கறி சோறு சாப்பிட போகிறோம். ஆமாம், சந்தனம் மிளகா பொடியெல்லாம் மண்டையில் தடவி வச்சுருப்பேன். ஆமாம், விட்டு காரம் பத்தலைன்னா மண்டையை நக்கிக்கிறோம். சரி, லெஃப்ட் ரைட்டு அண்ணே ரைட்டுண்ணே. ஓகே, அவன்கிட்ட லொக்கேஷன் மட்டும் கேட்குறேன். கால் பண்ணு. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா எப்படி? இல்லைங்க நிப்பாட்டிடுவா. ஹலோ, ஏய் காலே போகல, என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அண்ணே அவர் எதாவது அண்ணே ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி ஸ்ட்ரெயிட்டா. ஹலோ டேய், இது லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி நான் போட்டு விட்றேன். நானே போட்டு விட்டானா? போட்டு விட்றானா? அப்போ போட்டு விட்றேன், பார்த்தா அப்படியே போ. ஓகே, அன்னைக்கு ரிசப்ஷன் போனடா, ஃப்ரெண்டோட ரிசப்ஷனு. சரிண்ணே. போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ போகிறப்ப தூரிச்சு, ரிட்டர்ன் வரப்போ பூச்சி கொசு அது இதுன்னு முன்னாடி ஃபுல்லாக ஹெல்மெட் அடிச்சு ஹெல்மெட்டே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ சூப்பரு, நமக்கு தான் இப்படிலாம் நடக்கும். வெறும் 9 கிலோமீட்டரு. 9 கிலோமீட்டரா? ஏன் இப்போ 5-10 நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிடுமே. போடுவான், ஷார்ட்டாக போடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷார்ட்ஸாக கூட போடலாம், சின்னதாக போடுவோம்னு சொல்கிறேன், ஷார்ட்டாக போடுவோம்னு சொல்கிறேன். ஸ்ட்ரைட்டு தானா? ஸ்ட்ரைட்டு. நல்லா சார்ஜ் நிற்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு 15,000 அந்த மாதிரி ஒரு ஃபோன் வாங்கலான்னு பார்க்குறேன். என்ன மேப்பு போடுறதுக்கு அந்த மாதிரி. என் ஃபோனை வச்சுக்கிருவோம். என் ஃபோனை வச்சுக்கிருவோம். 2 ஃபோன் இருக்கு. ஓகே, சும்மா கேட்டேன். தேவை. என் ஃபோனு ஓயாமல் ஆஃப் ஆகுதுண்ணே. உன் ஃபோனு? ஃபோனு மாற்றி தான் ஆகணும். ஆமாண்ணே, கண்டிப்பாக. நேற்று இதுக்காண்டி பாதி தான் அழிச்சிட்டேன். பூரா பாதியை கிளியர் பண்ணாலும் ஃபோன் ஆஃப் ஆகுது. 6 வருஷம் ஆச்சு. அவன் நுறதல்லுதுரா, என்னை ஆள விட்றா. கரெக்டாக தான் போயிட்டுருக்கண்ணா? கரெக்டுண்ணே, போகலாம். இங்கே கொஞ்சம் தூரம் வரை எனக்கு வழி தெரியும்ண்ணே. இதுக்கு அடுத்து ஒரு இடத்துல லெஃப்ட் வளையணும் உள்ள, அங்கே தான் தெரியாது. ஓகே. பாட்டு படம் வாய் இருக்க மாட்டேதா, எனத்தையா பாடி தொலைஞ்சிடுறேன். நான் எப்படியா கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் காப்பி ரைட்ஸ்னால் நம்ம என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. ஆமாம், பைக்கு சவுண்டு எதுவுமே கேட்காது, கம்முன்னு இருந்துச்சா நல்லா இருக்காது. ஒரு சின்ன மியூசிக் அந்த மாதிரி ஆட் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னா. எது இதுலையா? வீடியோலையா? காப்பிரைட் இல்லாத மியூசிக். காப்பிரைட் இல்லாது அது ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது போலடா அதுக்கு. காப்பிரைட் இல்லாததுக்கு காப்பிரைட் இல்லாத மியூசிக் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அதில் இருக்கிறத மட்டும், சாஃப்ட்வேர்ஸாக என்னன்னு தெரில, அதில் இருக்கிறத மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நம்ம எப்போயாவது போடுறோம் வீடியோவே. இல்லை, அது நம்ம ஒரே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்குள்ளே சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சுன்னா சொல்லி முடிஞ்சு அவ்வளோதான். நம்ம எங்கடா இது வரைக்கும் 5 வீடியோ இது வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கோம், ஆனால் இன்னும் ஒன்று கூட போஸ்ட் பண்ணலையாடா. ஒன்றுமே போடலையே. ஆமாம், இன்னும் எடிட்டே பண்ண ஆரம்பிக்கல. ஆமாம் கைஸ், இது வரைக்கும் 5 வீடியோ எடுத்திருக்கோம். அதில் 2 வீடியோ நல்லா வந்திருக்கு. 2 வீடியோ ஆடியோ கிளியராக இருக்குது. இந்த வீடியோ இது வரைக்கும் நல்லா வரல. ஸ்டார்டிங் வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. பார்த்துக்கலாம். இது வரைக்கும் எந்த வீடியோ அப்லோடே பண்ணல. இது எத்தனை வீடியோ வரப்போலாம் யாருக்கும் தெரியாது. பேசவும் எனக்கு கொஞ்சம் ஒரு 10% பேச ஒரு மாதிரி இருக்கு. மற்றபடி போக பழகிடும். என்ன வர மாதிரி இருக்கு? டக்குன்னு பேசுறதுக்கு என்னன்னு தெரியல, அந்த மாதிரி சொல்கிறேன். அதெல்லாம் போக பழகிடும். பின்னாடி தானே அண்ணே நின்றுக்கு இருந்துச்சு. இங்கே பின்னாடி தாண்டி வந்துட்டோமா? முன்னாடி போயிட்டு இருக்கானா? தாண்டி வந்துட்டோமா? வருவாங்க சிகரெட்டு ஏதாவது சாப்பிட்டு. என்னதுன்னே புரியல. சிகரெட் அடிச்சுட்டு வருவாங்க. ஆமாம், நான் பார்க்கவே இல்லைடா. நம்ம சுற்றி பார்க்குறதுனால பார்த்துரு. நான் கடிவாளம் மூட்டை குதிரமா எப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கதான், எங்கிட்ட திரும்பலாம் கிடையாது. என்னடா கூழ் கடையா? இதானே பணியார கடை. எத்தனை கடை வெட்டுறாங்களா தெரியுமா? அதாவது பேசுனியா அவன்கிட்ட? என்னண்ணே? எத்தனை கடை வெட்டுறாங்களா?
அது ஒரு 7-8 வெட்டுறேன்னு சொன்னாங்க. 7-8 நிறையா கூட்டம் வருமா அப்போ? அச்சு நம்ம திங்க வேண்டியதா நல்லி அப்புறம் வைடான்ருவோம். நான் போகிறதுக்குலாம் காலேஜ் தான் கஷ்டம்டா. அது மணி போய் 2. அப்போனா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கறியை திண்டு விட்டு போய் மாங்குன்னு போட வேண்டியதான். ஒர்க் அவுட் போடுவேன்னு முழுசா சொல்லுப்பா. ஐயோ ஆமாம், போயிட்டு மாங்கவும் ஒர்க் அவுட்டை போட வேண்டியதான். பாதியாக சொன்னால் இதுக்கு ஒரு ஏதாவது சொல்லுவாங்களோ? சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு வேறு ஏதாவது புரிய ஆரம்பிச்சிடும். ஓ ஆமாண்ணே, சாரி ஐயா. அது இல்லை, அந்த மாதிரி இல்லை, நான் ஜிம் போகிறேன் அது சொன்னேன். ஏய் இந்த பைக்கில் போனால் வீடியோ நீட்டாக வரும் போலடா. என்னண்ணே? இந்த பைக்கில் போனால் வீடியோ சூப்பராக வரும் போல். புல்லட்லையா? புல்லட்டில் போனால் வீடியோ சூப்பராக வரும் போல். எனக்கு என்னமோ தோணுது, இது வந்து நம்ம க்ரூஸ் தானே பண்ணுவோம், என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச 80க்கு மேலே நான் போக மாட்டேன் இந்த பைக்கில். போக மாட்டோம், இருந்தாலும் இதில் மதுரை போவோம். வேற எங்கேங்க? மதுரை இல்லை, பக்கத்து ஊருக்கு போவோம். வேற லாங் டிஸ்டன்ஸ்னால் இதை எடுத்துகிட்டு போவோமா? இல்லை, அது டைம் தகுந்த மாதிரிடா. வைல்டான ரைடர்ஸ்லாம் நம்ம கூட சேர்ந்து வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வண்டி ஈடு கொடுக்காது. ஸோ அப்போ வந்து அந்த வண்டி எடுத்துக்கிட்டது நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம சோலோ ரைடு தான் போகிறோம் அப்படின்னா எனக்கு தெரியும் புல்லட் பெஸ்ட்டு. ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஸ்பீடில் போவோம். ஆமாம், நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நம்ம மட்டும் தனியாக போகிறப்போ இந்த பெஸ்ட்டு சூப்பராக, இந்த பைக்கு சூப்பராக இருக்கும். அது வந்து சோலோ போகாமல் கூட பசங்க வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பைக் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். வந்துட்டா இருக்கு பின்னாடி. சரி சரி, அதான் வந்துருச்சு. போயிட்டான். நம்ம பசங்க தான் பீப்புள். அந்த காருக்குள்ள இருக்க எல்லாரும் நம்ம பசங்க தான், நம்ம சங்கத்தாளுங்க தான். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கறி சாப்பிட போகிறோம். ஆமாம், மத கொண்ட யானே நம்ம பின்னாடி இருக்கு. அவனை ஃபாலோ பண்ணி போகலாமா? ஆமாம், கரெக்டு தான். அவனை விரட்டு வானவன். அண்ணன் எப்பயுமே கரெக்டாக தான் செய்யும். அண்ணே, அந்த ஒரு போர்டு தெரியுதா? பச்சை போர்டு 2 தெரியுது. அதில் உள்ள வளையணும். ஓகே, இங்கிட்டலாம் நல்லா இருக்கே மரம். அது இதுன்னா கருவ மரம், கருவேலையாக இருக்கு. கொஞ்சம் கருவேலை தான் அதிகம். ரைட்டு, ஒரே ரோடு தானா? ஆமாம். என்ன அது இது? ஆறுது. ஆமாம், காரு போயிருமா, வெளியே நிற்கிறமா? இல்லை, போயிருந்தேன். எல்லாம் சொந்தக்காரங்கன்னு நினைக்கிறேன். மீன் பிடிக்க நிற்கிறாங்களோ? இல்லை, ஆமாம், மீனா? இத்தினூண்டு கொட்டையில் மீனா? குட்டையில் இத்தினூண்டு தானே இருக்குது, அதில் என்ன 1000 மீன் பிடிப்பா? சும்மா சொன்னான்டா டே. எல்லாம் டிஷர்ட்டு, அதனது பெரிய பெரிய வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு வந்து மீன் பிடிக்கிறாங்களா? அதுக்கு தான் குறவு மீனாக பிடிச்சா கூட வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஓ, வர்றதுக்கு முட்டு வேறா? நீ தானே சொன்ன 7 கடா 8 கடான்னு, அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஆள் வேணாமா? இல்லை, அவன் மண்டையை பார்க்கறதுக்கு இவ்வளோ பேரா வர்றாங்க. ஓகே கைஸ், ப்ராப்ளி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ வில் ஸ்டாப். அதோட போய் சாப்பிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகிறப்ப வீடியோ போடுறோம். தெம்பா வீடியோ போடுறோம், ஒன்றும் இல்லை. 2 hours later. என்ன சொல்லுது? ஓகே, எல்லாம் டாட்டா சொல்லுங்கள். ஹாய், பாய் பாய். உங்கள் சேனல் பேர் சொல்கிறியா? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. எல்லாரும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினேஷ் யாழ்னி. சேனல் பேர் என்ன? தினேஷ் யாழ்னி. ஓகே, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்? இன்னும் எதுவும் வரல, வரும். வந்ததுக்கப்புறம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஒன்று பண்ணுவாங்க. உங்க மூஞ்சில தெரியாது. தெரியாது, நான் மூஞ்சிலாம் காட்ட மாட்டோம். எங்கள் மூஞ்சி காட்டக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளோட இருக்கும். இப்போ நான் அவுத்துட்டா கேமரா அந்த பக்கம்ல இருக்கு, எப்படி தெரியும்? தெரியாது. தெரியும். இதை எடுத்து இப்படி திருப்பி போட்டு அது போடக்கூடாது, அது திருப்ப முடியாது. ஒக்கா ஒட்டியாச்சு. பை 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 பாய் பாய். மொட்டை என்னடா? முறுக்கி பாருங்க தங்கம். முறுக்கி பாருங்க தங்கம். அது முறுக்க முடியாது இந்த பக்கம். ஆனால் அதை ஆன் பண்ணவே இல்லையே. முறுக்குனா சத்தம் கேட்கல தங்கம். அப்பெல்லாம் முறுக்குனா இங்கே இருக்க எல்லாரும் உனையே தான் பார்ப்பாங்க.
அவ்வளோ சவுண்டாக இருக்கு. இல்லையே. ஹாப்பி சியா, பாய் பாய். என்ன கொடுக்கல சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் அடுத்த தடவை வரும்போது உனக்கு கொண்டு வரேன். என்ன மிட்டாய் வேணும்? எனக்கா தெரியுமே. டெய்ரி மில்க். டெய்ரி மில்க்கை விடவே மாட்டீங்களே, வாங்கிட்டு வரேன். சரி, மழை தண்ணி வருது, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். பாய் பாய். பாய் 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 பாய். வெக்க ஒரு நேரம் ஒரே இடத்துல இருக்கும். வெயிலே அடிக்கல, இருந்தாலும் வெக்காதாண்டா இருக்கு. ஆனால் தூருதுண்ணே. என்னாச்சு? மழை தூருதுல. ஆஹா, தூரனால வெக்க இருக்குன்றியா? லைட்டாக வெக்கையை கிளப்பி விட தான் செய்யும். நான் பாதை நல்லா இருக்குல்ல, ஒரு பரவாயில்ல. என்ன பாதை? இந்த பாதை இன்னும் கொஞ்சம் வர்றதுக்கு நல்லா இருக்கு, போறதுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கு. இந்த சைடு கிளியரா இருக்கு, அந்த சைடு கிராவலா இருக்கு, மண்ணா இருக்கு. விருந்துக்கு போனது கடைசியில் போயிட்டோம், அதனால சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு வந்தாச்சு. ஆமாம், போயிட்டு ஒரே ஒரு கறி நல்லியல் மட்டும்தான் கிடச்சிது, வேறு எதுவும் கிடைக்கல. போனது லேட்டு, 12:30 போக வேண்டியது, 2 மணிக்கு போனேன். எப்படி ப்ராப்ளி சார்ஜ் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் சீக்கிரம் அதுவே ஆஃப் ஆனாலும் ஆஃப் ஆகிடும். அப்படி ஆஃப் ஆச்சுன்னா வீடியோ கண்டினியூ பண்ண முடியாது, அஃப்கோர்ஸ். அது வரைக்கும் போடலாம். ஸோ காய்ஸ், அங்கே பார்த்த குட்டி குட்டி குழந்தைங்க அவங்க எல்லாருமே குட்டி குட்டி வீடியோ சேனல் வச்சுருக்காங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களும் சேனல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேனல். அதுலேயும் அவங்களே பண்ணுறப்போ நம்ம பண்ணுறதுக்கு என்ன? நீங்களும் சேனல் ஆரம்பிங்க, எல்லோரும் ஒன்றா ஏதாவது பண்ணலாம், ஒன்றா பெருசாக பண்ணலாம். ஸோ அவங்களோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கீழே கொடுக்குறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக அவங்க தேவைப்படும். இதில் ஃபியூல் கேஜ் இல்லைல்ல? என்னண்ணே? இதில் ஃபியூல் இண்டிகேட்டர் இல்லைல்ல? கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு 100 ரூபாய்க்கு போட சொல்லி கடைசி 100 ரூபாய்க்கு நின்றுச்சு, 100 ரூபாய்க்கு ஃபுல்லாகிடுச்சு. ஐயோ, ஒன்றும் இல்லை, சொல்கிறேன். உள்ள ஃபியூல் இருக்கிறது தெரியல, ஃபுல் டேங்க் இருக்கு, எங்கேயா போகிறனாலும் போயிட்டு வந்துடலாம். எங்கண்ணே போவோம்? அப்படியே மதுரை போமா? போக வேண்டியதான். சார்ஜே இல்லை, கேமராவில் சார்ஜ் இல்லை. ஒரு டிராஃபிக்காக இருக்குமா? முன்னாடியா? தேவர் சிலைக்கிட்ட தான் ரைட்டா. மைக் இருக்கான்னு பார்த்துக்கோ, புதுசு தான், அப்போ தான் உனக்கு கரெக்டாக மாட்டி வச்சுருக்கேன்லாம். இருக்குண்ணே, கண்ணுக்கு நல்லா தெரியுது. தண்ணி பட்டுறான் பார்த்துக்கோ. மூடிதான் வச்சுருக்கேன். ஓகே. ஏய், எவ்வளோ ஆக்சுவலி பெங்களூர் போகிற பிளான் இருந்துச்சுடா நேற்று. எதுக்குண்ணே? சும்மா. ஓகே. எனக்கு என்னாச்சுன்னா, ஒரு 3 days முன்னாடி வேலை பார்க்குற இடத்துல நாய் கடிச்சிருச்சு காலில். ஆமாம், ஓகே. தெரியுமா? சொல்லியிருந்தானே. ஓகே ஓகே. அதனால் அப்போ ஊசி போடணும்ல. எனக்கு வந்து டேட்டு கொடுத்துருக்கேன் இந்த வரிசையாக ஊசி போடுறதுக்கு. 2 டேட்டு இப்போ பக்கத்தில் கொடுங்க. அடுத்து மாத கடைசியில் ஒரு டேட்டு கொடுத்து மொத்தம் 4 ஊசி. ஒரு ஊசி போட்டிருக்கு, இன்னும் 2 வாட்டி, இன்னும் 3 வாட்டி ஊசி போடணும். அதனால் அங்கே போயிட்டா அது கரெக்டாக டைம் வராதுல்ல. எப்படி பெங்களூர் நீ மட்டுமாண்ணே? என்னது? நீ மட்டும் போகிற மாதிரியா? நான் மட்டும் போகிற மாதிரி தான். பைக்கில் இல்லை, பஸ்ஸில் போகிற மாதிரி. ஓ, இங்கே போகலையே, இங்கே வாங்கி பார்ட்டி பண்ணிட்டுருக்காங்க, நான் தான் வண்டி ஓடிட்டுருக்கேன். ஏன்னா இங்கேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் போகலாம். ஆனால் செலவுண்ணே. என்னண்ணே? என்னது செலவு? அதெல்லாம் ஒன்றும்டா, ஒன்றும் இல்லை. இப்போது இங்கேருந்து நீ உனக்கு புக் பண்ணி போகிறதுக்கு வந்து ஒரே நாள் அன்றைக்கே புக் பண்ணி போகிறேன்னா 800 ரூபா அந்த மாதிரி ஆகும். இதே ஃபெஸ்டிவல் டைமில் புக் பண்ணி போகிறேன்னா 1000, 1200 அந்த மாதிரி ஆகும். ஓகேவா? அதே ஃபெஸ்டிவல் டைமில் போகிறப்போ அந்த 1200 தான் நீ பெட்ரோல் போட போகிற. ஏன்னா டேங்கர் 2 டைம் ஃபுல் பண்ணோம். ஃபுல் பண்ணி நான் இப்போ க்ரூஸ் பண்ணுற மாதிரி 60 to 80க்குள்ளேயே நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 ஸ்டாப்ஸில் நம்ம ரீச் ஆகிடலாம். நல்லாயிருக்கும். பைக்கில் போகிறது நல்லாயிருக்கும், தரமாக இருக்கும். லாஸ்ட் டைம் நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து வர்றப்போ ஃபோனில் சார்ஜ் இல்லை, பட் மவுண்ட் இருந்துச்சு. மவுண்ட்டுக்கு யூஎஸ்பி இருக்குது பின்னாடி, சார்ஜ் போடுறதுக்கு யூஎஸ்பி இருக்குது, ஆனால் யூஎஸ்பி கேபிள் இல்லை. அப்புறம் வழியில் நின்று ஒரு கடையில் வாங்கினேன். அங்கே வந்து 20 ரூபாயோ 50 ரூபா என்னமோ கூட கேட்டார். அவர்கிட்ட கெஞ்சி கதறி, அண்ணா நான் ஊர் விட்டு ஊர் போகிறேன்னா, என்கிட்ட இவ்வளோதான் காசு இருக்குது, கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னேன். சரி போங்கன்ட்டு அவர் விட்டாப்புல. அதை வாங்கிட்டு சார்ஜ் போட்டு மவுண்ட்டு போட்டு அதில் மேப் பார்த்துட்டே வந்தேன்னா, அதில் ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு. என்னென்னா அவாய்ட் டோல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு. டோல்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு. அதை அமுக்கி விட்டால் டேரெக்டாக ஒரு ஹைவேலே போகல. ஏன்னா ஹைவேலனா டோல் வரும்ல, டோல் அவாய்ட் பண்ணுறது தானே அந்த பட்டனு. அமுக்கி விட்டால் அது வாட்டுக்கு ஏதோ ஊருக்குள்ளே போகுது. ஊர் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்த்தாலும் பச்சை பசன் மரம், மழை பெஞ்சு, இன்னும் எல்லாமே அப்படியே அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த மொத்த ரோட்டை நான் ஒருத்தன் தான் போனேன். சூப்பராக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி கிளியரான ரோடெலாம் கிடையாது. இந்த நம்ம பார்க்குறல அந்த டாட்டாக போயிருக்க அந்த இதில்
இந்த எண்டு வரைக்கும் மொத்த ரோடே இவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த ரோட்டுக்குள்ளே போகணும். அதே மாதிரி இவ்வளோ ஸ்மூத்தாலாம் கிடையாது. கொஞ்சம் டம்மு டம்னு அங்கே எங்கேயும் தூக்கி போடுற மாதிரி அப்படி இப்படி தான். ஆனா ரோடு எப்படி இருந்துட்டு போகுதுண்ணே, மரம் அவ்வளோலாம் ஆ இருந்துச்சு. மரம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக விவசாயம். வேற 2 காலேஜ் அது இதுன்னு இருந்துச்சு. காலேஜில் அப்புறம் நான் ஃபுல் கியர்டாக போயிருந்தேன். காலில் பூட்ஸு அது இதுன்னு எல்லாம் ஃபுல்லாக ஜாக்கெட் போடுற மாதிரி எல்லாமே போட்டு போயிருந்தேன்னா, அங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி நிறுத்துற இடத்துல ஒரு ஃபேமிலி இருந்துட்டு அவங்க ஃபுல்லாக குறுன்னு பார்க்குறாங்க. நான் ஜாலியாக இருந்துச்சு, ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. அதான் அங்கே போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறானே பேக் என்கிட்ட இருந்து வாங்கினேன். அப்படியா? இல்லை, அது வேற டைம். அது வந்து வேற இடத்துல வேலை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரப்போ பேக் வாங்கினேன்ட்டு இருந்து. ஆமாம், அது வேற. கேக்குதா? கேட்குதுண்ணே. இல்லை எப்போன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்போன்னு யோசிக்கிறியா? ஆமாம். அவனோட பழைய பைக்கு ஞாபகம் இருக்கா? அவனோட பைக்கை வாங்கிட்டு நீ இங்கே ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்த. ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ என்னை பார்த்துட்டு நான் சீக்கிரம் முறுக்கிட்டு போயிட்டேன். அப்புறம் நான் பின்னாடி முறுக்கிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அப்போ நான் இவ்வளோ தூரத்துக்கு இங்கே டேங்க் பேக் போட்டு பேக் மேலே தான் பாக்ஸ் போட்டு பாக்ஸுக்கு மேலே ஒரு பேக் வச்சுருந்தேன். அந்த பாக்ஸ் மேலே இருக்க பேக் மட்டும் உன்கிட்ட கொடுத்துட்டேன். நீ இதை போட்டு வாடா, நான் மற்றது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா? ஆனால் நீ அப்போ நீ என்னை கண்டுக்கிறவே இல்லை, வீட்டு வரையும் வந்துட்ட. வீடு வரையும் வந்துட்டேன். நான் உன்னை கூப்பிட வரலாம் பார்த்தா நீ கண்டுக்கிறவே இல்லை. நீ வீட்டுக்கு வந்து இறங்கி தான் நீ ஆடாது அப்படின்னு கேட்டனே. ஓ, பேக் வந்துட்டு கொடுக்கல அன்னைக்கு? என்னை கண்டுக்கிறாம நீ விருட்டுன்னு போயிட்ட. எனக்கு ஆனால் பேக் உங்ககிட்ட கொடுத்த மாதிரி ஞாபகம். வண்டியில் ஆனால் அந்த வண்டியில் ஹாரனும் இல்லை, அடிச்ச ஹாரனே இல்லை. என்னத்தை அடிக்கிறதுன்றியா? உள்ளுக்குள்ள அண்ணே கூட்டுட்டே வந்தேன், உனக்கு கேட்கலண்ணே. சரி அதான் வந்தாச்சு, போயிட்டு வந்தாச்சு. எனக்கு ஆனால் உன்கிட்ட பேக்கை கொடுத்துட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அப்படி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் பிரம்ம. ஆனால் அன்னைக்கு கண்டுக்கிறவே இல்லைண்ணே. உண்மையிலே மழை பெஞ்சா அன்னைக்கு. மழை பெஞ்சா நான் உனக்கு கேட்கல வரலண்ணே. அப்படியே நீ வாட்டு போயிட்டு இருக்க. அதோட வீட்டுக்கு வந்து இறங்கிட்டு நீ ஆடாது அப்படின்னு கேட்டிருந்தேனே. அந்த ரைடு சூப்பராக இருந்துச்சு. அது சோலோ ரைடு, நான் மட்டும்தான் போயிருந்தேன். சோலோ ரைடு ஒரு மாதிரி நல்லா இருக்குண்ணே. சோலோ ரைடுனா நம்ம இஷ்டத்துக்கு போகலாம். குரூப் ரைடுனா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும். மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க கூட நம்மளும் போகிற மாதிரி இருக்கும். அவன் என்ன பண்ணுறான், பின்னாடி வரான்ல என்னன்னு பார்க்கணும். வாட்டர் பாட்டில் நடந்து வராப்புல என்ன அவர் ரோடு என்னடா திறந்து வச்சிருக்கியா? என்னது இல்லையே. இல்லை வைசர் திறந்து வச்சிருக்கேன்னு கேட்டேன். இல்லை சவுண்டு கிடைச்சி காதில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைக்கு கரெக்டாக தான் கிராஸ் பண்ணும். இப்போ கேட்குதானே? இல்லை ரைட்டாக கேட்குது, காற்று அடிக்குதுடா, அதனால கேட்குது. பாடக்கூடாது, வேண்டாம், வந்துடுது. எந்நேரம் பாடிட்டே இருக்குது. அதான் ஆமாண்ணே. பின்னாடி பஸ்ஸு. இவருக்கு என்ன ஃபீலிங்கோ? என்னது நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு என்ன ஃபீலிங்கோன்னு பார்த்தேன். அட பஸ்ஸு பின்னாடி தான்ப்பா வருது. தாராது? ஆமாம், பழைய தாரோ? பழசு நல்லா இருக்குல்ல? நீட்டாக இருக்கு. நான் பழசுன்னு தெரியுது, மற்றபடி நீட்டாக இருக்கு. கூப்பிட்றாங்களா வழி விட்றாங்களா ஒன்றும் புரியல. பரவாயில்லையே, எவ்வளோ நேரம் வீடியோ போகுது? பாதியில் ஆஃப் ஆயிரும் நினச்சேன். இல்லை இவ்வளோ நேரம் வீடியோ ஓடிட்டு இருக்கு, நான் ஆஃப் ஆயிருமோன்னு நினச்சேன் பாதியிலே. ஏன்னா எவ்வளோ நேரம் இருக்கு சார்ஜு? நான் போடுறப்போ 43 என்னமோ இருந்துச்சு. தெரியல, ஓடுதானா? ஓடுது, இப்போ தான் கனலில் பார்த்தேன். வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே இப்போ நிப்பாட்டி முடிக்கலாமா? நிப்பாட்டியே முடிக்கலாமா? நிப்பாட்டியா? எங்கனக்குள்ள நிப்பாட்டோம்? இல்லை பரவாயில்ல. ஓகே people, thanks for tuning in. This is Maro Case Motor Vlog. I'm Maddie. I'm Sisui. And this is Edward. We're signing off. Until next time. See ya.